வணக்கம். அன்பார்ந்த துவாரகா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. மகர ராசிக்கு எப்படி? ஏனென்றால் இப்போ நமக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம், கன்னியா லக்னம். இந்த 2026 என்பது 1 எண் என்கின்ற சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருது. சூரியனுடைய நட்சத்திரம் நம்மளுடைய ராசியில் இருக்கு. ஆனால் சூரியன் நமக்கு 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். அதனால நமக்கு என்ன சொல்ல வருகிறது இந்த 2026? கடின உழைப்பு, அதீதமான முன்னெச்சரிக்கை உணர்வோடு, நம்மளை பாதுகாப்பு உணர்வோடு, நம்மளை அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் ஈடுபடுத்தி கொண்டால் முற்பகுதியில் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் பிற்பகுதியில் நமக்கு மிகுந்த நல்ல பலன்களை அள்ளி வழங்கும். அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தான் குரு பகவான். அதே மாதிரி சனியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராசி அதிபதி. நம்மளுடைய ராசி அதிபதி அவனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கு அப்படின்னா 3ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ இந்த 3ஆம் இடம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அது அறிவை கொடுக்கிறது, நம்முடைய ஆற்றலை, புதிய சிந்தனையை நம்மளுக்கு ஊக்குவிக்கிறது, அதிகப்படியான மாற்றங்களை சிந்திக்கிறது. இப்போ இருக்கிற அப்டேட்டட் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. அதற்கான ஈடுபாட்டை, அதற்கான தேடுதலை நமக்குள்ளே விதைக்கிறது. அப்போ அதுவே நமக்கு ஒரு பெரிய களம்தான். ஏற்கனவே தெரிந்ததிலிருந்து தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, தெரியாத விஷயங்கள் மூலம் லாபம் அடைவது. அப்போ புதுசாக அப்டேட்டடாக பண்ணக்கூடிய அமைப்பினால நாமளும் மிகப்பெரிய லெவலில் ஒரு போட்டியாளர்களுக்கு ஈடாக நம்மளை நாம் வளர்த்து கொள்வது, அது வேலை செய்யும். அதனால் மகரத்துக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கும்போது 6ஆம் இடமும் 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் குருவினுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால ஆரம்பத்திலிருந்தே நமக்கு வேலை வாய்ப்புகள், பண வரவுகள், தொழில் மேன்மைகள், தொழிலுக்கான ஆர்டர்கள் இதெல்லாம் சிறப்பாக நடக்கிறது. அதன் மூலமாக நமக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பண வரவு நல்லா இருந்தால் தான் ஏற்கனவே இருக்கிற கடனை செட்டில் பண்ண முடியும். ஏற்கனவே நமக்கு பலவிதமான நஷ்ட கஷ்டங்களை பட்டு அதெல்லாம் பறிகொடுத்திருப்போம். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஏதாவது ஒரு இடத்துல பறிகொடுத்திருப்போம். அதை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் அதை அடைவதற்கும் புதுசாக நம்ம ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அதனால் குருவும் சனியும் பணத்தை கொடுப்பவர், உழைப்பை கொடுப்பவர், 2 பேருமே நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். அந்த உழைப்பு கூட சரியான திட்டமிடுதலோடு, சரியான சூழல், கால சூழல் அமைகிறதோடு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது நம்முடைய 7ஆம் வீட்டுக்கு குரு வருவார். அந்த 7ஆம் வீடு அப்படின்னு எடுக்கும்போது அவருக்கு அது பலம் மிகுந்த வீடு. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஆகட்டும், புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி புது பார்ட்னர்ஷிப் பண்ணுறதாகட்டும், புது கஸ்டமர்களை டீல் பண்ணுறதாகட்டும், புது ஃபீல்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே குரு நமக்கு நல்ல வழியை காட்டுவார். அப்போ சனியும் குருவும் 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் ஆஃப்டர் ஜூன் நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறார்கள். இதன் காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் ஒரு மாற்றம் என்பது நம்மளுக்கு ஏற்றத்தை தருகிறது.
எப்பெல்லாம் நமக்கு மாற்றம் வருமோ, எப்படியெல்லாம் நமக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை பார்ப்போமோ என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது அற்புதமான ஒரு வருடம். ஏனென்றால் அந்த மாற்றம் நம்ம கையை தேடி வரும். அது மாதிரியான சூழல் அமையும், அது மாதிரியான நட்பு தொடர்புகள் அமையும், கஸ்டமர்கள் அமைவார்கள், ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அதனால் டிமாண்டு இருக்கும், நம்மளுடைய சர்வீஸுக்கு அங்கே டிமாண்ட் இருக்கும். அப்போ இந்த மகரத்துக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, மேலும் அதிகப்படியாக உறவுகளை வளர்த்து கொள்வது, உறவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பது, இது எல்லாமே சனி குருவனுடைய ஆதிக்க பலனால நல்லா நடக்கும். யாருக்கெல்லாம் ராகு கேது திசைகள் நடக்கிறதோ அவர்களில் அவங்க ஜனன ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வலிமையில் ராகு பெற்றிருக்கிறார், கேது பெற்றிருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுதல் நலம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரமான சதயமும் அங்கேயே இருக்கின்ற காரணத்தினால் அதே நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அவர் சந்திரன், அதாவது ராகுவாகவே செயல்படுகின்ற காரணத்தினால் நமக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும், தன வரவு உண்டாகும், புது சூழல், புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது ஏரியா. அதனால் அதில் நாம் கால் வைத்து பயணிப்பதற்கு கரெக்டாக வழிகாட்டி கூட்டிகிட்டு போகும். சரி, 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுனுடைய நட்சத்திரத்துக்கே வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்பாராத நன்மைகளைத்தான் பண்ணும். என்னென்ன லட்சுமி யோகம்னு சொல்றது. 8ஆம் இடத்துல கேது பலம் பெறுகிறார். ஒருவேளை நமக்கு கேது நம்ம ஜனன ஜாதகப்படி 6, 8, 12 தொடர்பு பெற்றவராக இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மூலதனம் செய்யக்கூடாது, மூலதனத்துல ரிஸ்க் வரும். அதே வேலையா செஞ்சா லாபம் வரும். அப்ப சொந்த தொழில் பண்பவர்கள் மட்டும், அது ராகு கேது திசை இருப்பவர்கள் மட்டும் யோசித்து செய்வதுதான் நல்லது. அடுத்தபடியா நமக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த கிரகமும் பெரிய மாற்றம் இல்லை, குரு கிரகம் மட்டும் மாறுகிறது. இப்ப இந்த குருவனுடைய அமைப்பு வரும் போகும், அது உச்ச நீச்சத்துக்கு வந்துட்டு மிதுனம் பகை வீட்டில இருந்து வர்றது போறது இதெல்லாம் இருக்கும்போது, இப்ப நமக்கு குரு திசையோ சனி திசையோ நடக்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் சில சிரமங்களையும் அதற்கு பிறகு நல்ல நன்மைகளையும் உண்டாகும். அது மெயினா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். ஒருத்தருக்கு நம்புறது, பாச பகிர்வுகள், இதுல எல்லாம் ஏற்பட்ட சிக்கல்கள், ஏமாற்றங்கள், அதையெல்லாம் தீர்த்து கொள்ள வகையில தான் இப்ப இந்த குரு மாறுதல் இருக்கு. யாருக்கெல்லாம் குரு சனி திசை நடக்குதோ அவங்களுடைய ஜாதகத்துல குரு சனியினுடைய வலிமைகளை பார்த்துக்கணும். அதனால 2026 மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகரத்துக்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.